பார் பாத்துக்கலாம்டா. அண்ணன் இருக்கும்போது அதை பத்தி உனக்கு என்ன கவலை? அண்ணே அங்கே இருங்க. டேய் நம்ம கார்த்தி தானே அது ஓடி வருது. ஆமாண்ணே. ஆமாடா அவனுக்கு எதுக்கு இப்படி ஓடி வரான் தெரியலையாண்ணே. அண்ணே 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 ஏன்டா இப்படி தலை தெறிக்க ஓடி வர? அண்ணா உங்க சம்மன் சாமியாடி உங்களே உங்க அண்ணனை வெட்ட கிளம்பிட்டாரா? என்னடா சொல்ற? அந்த முத்தையனோட அப்பா என்னையும் எங்க அண்ணனை வெற்ற அளவுக்கு வந்துட்டானா? எப்ப நடந்தது? யார் சொன்னா உனக்கு? அண்ணே பதறாதீங்க. அந்த சாமியாடி அருவா எடுத்துட்டு வந்தது உண்மைதான். ஆனா பாதியில திருப்பி கூப்பிட்டு போயிட்டாங்க. இவன் அருவாளோட வந்துட்டா நானே எங்க அண்ணனும் வந்து வெற்றான்னு சொல்லிட்டு கழுத்தை நீட்டி நிப்பமா? எவ்வளவு தைரியம் இருக்கும்டா அவனுக்கு? இவன்லாம் ஒரு மனுஷன், இவனுக்கு அருவா ஒரு கேடு. டேய் வண்டியறா. அண்ணே அவசரப்படாதீங்கண்ணே. இப்ப தப்பா ஒண்ணும் நடக்கலையே. உங்க சம்பந்தி சாமியாடி நம்ம வீட்டாண்ட வந்து பிரச்சனை பண்ணிருந்தா பஞ்சாயத்து பண்றதுல ஒரு நியாயம் இருக்கு. அவன் தான் பாதியிலே வீட்டை விட்டு கிளம்பிட்டானே. அப்புறம் என்னண்ணே? அவன் என்னையும் எங்க அண்ணனையும் வெட்டணும்னு நினைச்சதே முத தப்புடா. அதை விட பெரிய தப்பு நான் யாரு, எங்க அண்ணன் யாரு, என் செல்வாக்கு என்ன, என் சொத்து மதிப்பென்ன. அந்த பஞ்ச பரதேசி அருவாளை தூக்கிக்கிட்டு வெட்டணும்னு என் வீட்டை தேடி வந்தா நாளைக்கு ஊர்கார பயப்புள்ள தப்பா நினைக்க மாட்டான். சும்மா விடக்கூடாதுடா. கிளம்புடா முதல்ல. அண்ணே டேய் வண்டியறா. சரண வண்டியா. இதை பாருமா மல்லிகா, விமலோட கேஸ் விஷயமா வந்து உங்கள்கிட்ட யார் பேசினாலும் எனக்கு உடனே இன்ஃபார்ம் பண்ணு. எஸ் சார், கண்டிப்பா பண்றேன் சார். அப்புறம் ஆல்ரெடி வந்து உங்கள்கிட்ட விசாரிச்சுட்டு போனாங்களே காயத்ரி இல்லை உங்கள் ஹஸ்பண்ட், அவங்க திரும்பி வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அது இல்லாமல் வேற யாராவது வந்து விசாரிக்கவும் வாய்ப்பு இருக்கு. நான் தான் உங்ககிட்ட சொல்றேன்னு சொல்லிட்டேனே சார். அப்புறம் நீங்கள் காலேஜில் படித்ததை பற்றியோ இல்லை உங்கள் கூட படித்த மல்லிகான்ற மற்ற பொண்ணுங்களை பற்றியோ நீங்கள் எதுவுமே யாருக்கிட்டையும் ஷேர் பண்ணிக்காதீங்க சார். எனக்கு புரியல. ஏன்னா இது நிறைய பொண்ணுங்களோட வாழ்க்கை பிரச்சனை. மல்லிகான்னு ஏதோ ஒரு பொண்ணு கொலை பண்ணிச்சுன்றதுக்காக மல்லிகான்ற பேரில் இருக்கிற மற்ற பொண்ணுங்களெல்லாம் கஷ்டப்படுத்தக்கூடாது இல்லையா? அதுக்காக தான் சொல்கிறேன். யூ ஆர் ரைட் சார். அவங்க வந்து என்கிட்ட கேட்டப்போ எனக்கு எம்பாரசிங்காக தான் இருந்துச்சு. கொலைன்னு சொன்னாங்க. அந்த கேஸில் சம்மந்தப்பட்டவங்க பேர் மல்லிகான்னு சொன்னாங்க. எனக்கு யாரையும் தெரியாதுன்னு சொல்லிட்டேன். உன் கூட படித்த மற்ற மல்லிகாலாம் யாருன்னு கேட்டாங்க. எல்லாமே எனக்கு அன்யூஸ்வலாக இருந்துச்சு. இருந்தாலும் அவங்க கேட்குறாங்களேன்னு தான். சரிம்மா, இனிமேல் யார் வந்து இது விஷயமா உங்களை கேட்டாலும் எனக்கு எதுவும் தெரியாது, நீங்கள் ஃபஸ்ட்டு கிளம்புங்கன்னு சொல்லிடுங்க. கண்டிப்பாக சொல்கிறேன் சார். அவங்க கிட்ட நான் எந்த பதிலும் சொல்ல மாட்டேன். அட் த சேம் டைம் அவங்க வந்து விசாரிச்ச அடுத்த நிமிஷமே உங்களுக்கு நான் ஃபோன் பண்ணுறேன் சார். அதையும் மீறி உங்களை யாராச்சும் ஃபோர்ஸ் பண்ணாங்கன்னா உடனே ஃபோனை போட்டு என்கிட்ட கொடுங்க, நான் உங்கள்கிட்ட பேசிக்கிறேன். ஓகே சார். சரிம்மா, நான் கிளம்புறேன். ம். யோ சாமியாடி வெளில வாயா. யோ வெளியில வாயா. ஆம்பளையா இருந்தா இப்ப வாயா கத்திய தூக்கிட்டு. அண்ணன் இல்லாத போது என்ன வீரமா காமிக்கிற வீரம். இப்ப வாயா, அண்ணன் வந்துட்டாரு. வெளியில வாயா. பொம்பளை மாதிரி வீட்டுக்குள்ளே ஒளிஞ்சுக்கிட்டு இருக்க. மீச வச்சு ஆம்பளையா இருந்தா வெளியே வாயா பார்க்கலாம். ரெண்டுல ஒண்ணு பார்க்கலாம். கூப்பிடுறாங்களே வெளியே வாயா ஆம்பளை. வாயா. யோ வாயா. வெளிய வாயா. யார் பார்வதி? வாயா இப்ப வாயா. பார்வதி, அந்த கீழத்தெருக்காரங்க வந்திருக்கானுங்க. இன்னைக்கு இவனுங்களை சும்மா விடக்கூடாது. என்னங்க நில்லுங்க. நீங்க வெளியில போனீங்கன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும். ஆகட்டும், என்ன பிரச்சனை இருந்தாலும் இன்னைக்கு நான் ரெண்டுல ஒண்ணு பாத்துறேன். வேண்டாம்ப்பா, பயமா இருக்குப்பா. நீங்க வெளியில போக வேண்டாம்ப்பா. என்னது? அவனுக்கு என்ன அவ்வளவு பெரிய ஆளாவ? இன்னைக்கு நான் அவனா நானான்னு பாத்துறேன். வீட்டு வாசல்ல வந்து கட்டி நிக்கிறான். அவனை சும்மா விட சொல்றீங்களா நீங்க? அவங்க பிரச்சனை பண்ணணும்னே வந்திருக்காங்க. என்ன பிரச்சனை வேணாலும் பண்ணட்டுமா? அவன் என்ன அவ்வளவு பெரிய ஆளாவ? விடுங்க ரெண்டு பேரும் சொல்றேன். வேண்டாங்க பார்வதி, விடு பார்வதி. அவங்கள பார்த்து பதுங்கி நிக்கிறதுக்கு நான் என்ன எலியா இல்ல பூனையா? அந்த ஆத்தா என் நாக்குல உட்காந்து வாக்கு சொல்லிக்கிட்டு இருக்கா. என்னைக்குமே அந்த ஆத்தா துணையாதான் நிப்பா. விடுங்க ரெண்டு பேரும். என்ன என்னடா ரெண்டுல ஒண்ணு பாத்துறேன்டா நீ. ஏய், என்ன நாலு சில்லற பசங்களோட இங்க வந்து குரல் கொடுத்து நிக்கிற? என்னமோ நான் ஊர்ல இல்லாதப்ப அருவாளை தூக்கிட்டு என் வீடு தேடி வந்தியா? என்னமோ வெட்டுவேன் குத்துவேன் உதாரெல்லாம் வெட்டியாம? உதாரெல்லாம் விடலடா. ஊர்ல இருந்தா உன்னை வெட்டி போட்டிருப்பேன். நீயும் உங்க அண்ணனும் சேர்ந்து என் புள்ளையோட வாழ்க்கையை கெடுத்துட்டீங்க. அதை பார்த்து என் பொண்ணு கல்யாணம் பண்ண மாட்டேன் நடம் பண்ணிட்டு இருக்கா. இப்படி என் வம்சத்தை அழிக்க நினைக்கிறீங்களா? உன்னை வெட்டி போறதுல என்ன வெட்டுவியா? வெட்டியா பார்க்கலாம். ஏய், என்னடா வெட்டியா பார்க்கலாம். விடு பார்வதி பாரு. ஏய், விடு. இவனுங்களை ரெண்டுல ஒண்ணு பாத்துற வெட்டி போட்டுட்டு. ஏய், என்னங்க நான் சொல்றத கேளுங்க. சுமாரு பார்வதி. இன்னைக்கு இவனா நானானு பார்த்தாவணும். பாத்துலாம். ஏய், நாலு பேரை கூட்டிட்டு வந்தா நீ என்ன பெரியாடா?
உன்னை இன்னைக்கு வெட்டி பொலி போடுறனா இல்லையான்னு பாரு. வெட்டியா பார்க்கலாம். ஏய், என்னடா நீ? ஏய், என்னடா மிரட்டுற? உங்களை இன்னைக்கு வெட்டாம விட மாட்டேன்டா நானு. ஏய், விடுறி. நான் சொல்றத கேளுங்கப்பா. அப்பா நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்ப்பா. நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். தயவு செஞ்சு நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்கப்பா. நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். நான் கல்யாணம் பண்ணி தொலைக்கிறேன். ப்ளீஸ் உங்க சண்டையை மட்டும் நிப்பாட்டுங்கப்பா. ப்ளீஸ் பா. என்ன வெட்டுவன் குத்துவன் சொன்ன? வெட்டியா பார்க்கலாம். என்னமா அமைதியாயிட்டா? நீ கத்தியோட வந்தா நாங்க பயந்துருவோமா? யோ வேலையை பார்த்துட்டு போயா. ஏங்க நீங்க உள்ள போங்க. அதான் மக சொல்லிட்டால கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி. நீங்க என்னமோ வெட்டுவேன் குத்துவேன் அவகிட்ட பேசிட்டு இருக்கீங்க. வெட்டிட்டு ஜெயிலுக்கு போனீங்கன்னா உங்க பொண்ணுக்கு யாரு கல்யாணம் பண்ணி வைப்பா? ஏங்க நீங்க உள்ள வாங்க. வாங்கப்பா. வாங்கப்பா. மல்லிகா அப்பா கூட்டிட்டு போ. டேய் அண்ணா பாத்துக்கலாம் வாங்கடா. எங்க போயிட போறான்? நான் பார்த்துக்கிறேன் விடுங்க. வாங்க சூர்யா, இப்போவாது உட்காடுறீங்களா? எதுக்கா எங்களை ஃபோன் பண்ணி கூப்பிட்டீங்க? அது முதல்ல சொல்லுங்க. ஏன் சார், ஒரு போலீஸ்காரன் நான் உங்களை கேள்வி கேட்கணும், ஆனால் வர்றப்போலாம் நீங்கள் என்ன கேள்வி கேட்குறீங்களே, இது உங்களுக்கே நியாயமாக இருக்கா? இது பாருங்க, தேவையில்லாமல் பேசிட்டு இருக்காதீங்க. எதுக்கா எங்களை கூப்பிட்டீங்க முதல்ல அது சொல்லுங்க. தகவல் கிடைச்சா சொல்கிறேன்னு சொன்னேன். இப்போ உங்களை கூப்பிட்டு அமைச்சிருக்கேன்னா என்ன அர்த்தம்? இருக்கிற இடம் தெரியும்னு அர்த்தம். என்ன சார் சொல்றீங்க? கண்டுபிடிச்சிட்டீங்களா? எங்க அவ? என் குழந்தை எங்க? இருங்க, அவங்க இருக்கிற இடம் தெரியும் தான் சொன்னேன். அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வந்திருக்கேன்னு நான் சொல்லவே இல்லையே. எங்க இருக்கா அவ? அதையாவது முதல்ல சொல்லுங்க. உங்க 2வது மனைவி சுப்புலட்சுமிய வரதன்னு ஒருத்தன் கடத்தி வச்சிருக்கிறதா ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. வரதனா? எந்த வரதனை சொல்றீங்க? ஏதோ மணல் குவாரி வரதனாம. ஆனா எதெல்லாம் மகிழ்ச்சி அப்படின்னு எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, பாரதியார் பக்கத்துல வந்து கொஞ்சம் அந்த மீசையெல்லாம் சுருட்டி வச்சுட்டு கொஞ்சம் ஒரு மிரட்டுவார். ஏன்னா அவர் தொடங்குறதே எத்தனை கோடி இன்பம் வைத்தா எங்கள் இறைவா அப்படின்னு. அடுத்த வேளை சாப்பாடு கிடையாது, 5 ரூபாய் கடன் கொடுக்க ஆள் கிடையாது, வீட்டில் அரிசி கிடையாது, உப்பு கிடையாது, புளி கிடையாது, பருப்பு கிடையாது. எப்போ இந்த இடத்த விட்டு ஓடணுமோ, பாண்டிச்சேரி எல்லைக்குள்ள காலை வைக்கணுமோ அப்படிங்கிற நித்திய பயத்தில் இருக்கக்கூடிய அந்த மனசுல எத்தனை கோடி இன்பம் வைத்தா எங்கள் இறைவா அப்படின்னு சொல்ற அளவுக்கு விலாசமாகவும் விகாசமாகவும் இருக்க முடியும் அப்படின்னா, ஏதோ ஏசி ஒர்க் பண்ணல அப்படிங்கிறதுக்காக வருத்தப்படக்கூடிய இனமா நாமெல்லாம். இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா? என்ன சூர்யா, ரொம்ப பிரமிப்பா பாக்குறீங்க? ஆல்ரெடி வரதனை தெரியுமா உங்களுக்கு? அந்த வரதனை எனக்கு நல்லாவே தெரியும். அவன் ஆத்து மணலை திருடி சட்டத்துக்கு விரோதமா வித்துக்கிட்டு இருந்தான். அவன் அரெஸ்ட் ஆனதுக்கு முக்கிய காரணமே நான் தான். அன்னிலேருந்து எனக்கும் அவனுக்கும் முன் விரோதம். ஓ, அப்படி சொல்லுங்க மேட்ரை. அப்போ பழிக்கு பழி வாங்குறதுக்காக உங்க ஒய்ஃப் அவன் கடத்திருக்கான், அப்படிதானே? இதை பாருங்க, நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. என் குழந்தைய அந்த சுப்பு தான் கடத்திக்கிட்டு போனா, அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்போ வந்து வரதான் அது இதுன்றீங்க, எங்களுக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது. ஏங்க, நீங்க நம்பலன்னா நான் என்னங்க பண்ண முடியும்? உங்க 2வது மனைவி சுப்புலட்சுமி எங்க இருக்காங்கன்னு நான் சொல்லிட்டேன், யாரு கடத்தி வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டேன். அப்ப போய் அரெஸ்ட் பண்ணுங்களேன் அவனை. இவ்வளவு தெளிவா அவன் தான் கடத்திருக்கான்னு சொல்றீங்களா, அப்புறம் அரெஸ்ட் பண்றதுக்கு யோசிக்கிறீங்க? என்ன விளையாடுறீங்களா? அவன் கடத்தி வச்சிருக்கான்னு ஒரு தகவல் தாங்க கிடைச்சிருக்கு. கம்ப்ளைண்ட் இருந்தா தானே அரெஸ்ட் பண்ண முடியும். அவன் பெரிய ஆளுன்றீங்க, அரசியல் செல்வாக்கு உள்ளவன்றாங்க. அவங்ககிட்ட போய் சுப்புவி குழந்தை நீ தான் கடத்தி வச்சிருக்க, நான் உன்னை அரெஸ்ட் பண்ண வந்திருக்கேன், எனக்கு சந்தேகமா இருக்கு, வா ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டா செருப்பால் அடிக்க வர மாட்டான். முறையா அவன் மேல கம்ப்ளைண்ட் கொடுங்க. என் பொண்டாட்டி அவன் தான் கடத்தி வச்சிருக்கான், எனக்கு சந்தேகமா இருக்கு அப்படி நீங்க கம்ப்ளைண்ட் கொடுங்க. அதுக்கப்புறம் ஒரு போலீஸ்காரனா என்ன ஆக்ஷன் எடுக்கணுமோ அதை நான் எடுக்கிறேன். என்ன சார் இப்படி பேசுறீங்க?
வரதனை அரெஸ்ட் பண்றதுக்கு நாங்க எதுக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்? சுப்பு குழந்தைய தூக்கிட்டு ஓடி இருக்கான்னு என் மாமா ப்ராப்பரா எழுதி கொடுத்திருக்காரு. அந்த கம்ப்ளைண்ட் பத்தாதா? வரதன் வீட்ல அவ இருக்கான்னு தெரிஞ்சா நேரா போய் அவளை இழுத்துட்டு வர வேண்டியது தானே? ஏங்க, கடத்திட்டு போனவன் வீட்லயேவா வச்சிருப்பான்? எங்கேயோ கொண்டு அடைச்சு வச்சிருப்பான். அது எங்கன்னு தெரியணும்னா அவனை அரெஸ்ட் பண்ணி ஸ்டேஷன் கூட்டிட்டு வந்து விசாரிக்கணும். அப்படி அரெஸ்ட் பண்ணணும்னா ப்ராப்பரா அவன் மேல ஒரு கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணணும். அதை தானங்க எழுதி கொடுக்கணும்னு கேட்குறேன். நான் என்ன உங்க சொத்தையா எழுதி கேட்குறேன்? இந்த மாதிரி என் ஒய்ஃபை சுப்புலட்சுமியை வரதான்னு ஒரு ரவுடி கடத்திட்டு போயிருக்கான்னு சந்தேகமா இருக்கு. அவனை அரெஸ்ட் பண்ணி விசாரிச்சு மீட்டு கொடுங்கன்னு சொல்லி ப்ராப்பரா எழுதி கொடுங்கன்னு கேட்குறேன். அதுல என்னங்க உங்களுக்கு கஷ்டம்? இதோ பாருங்க, கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு நான் தயாரா இருக்கேன். அந்த சுப்புலட்சுமி அவன் கடத்திட்டு போயிட்டான்ல, என்னால கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியாது. என் குழந்தைய அவன் கடத்திட்டு போயிட்டான்னு வேணா நான் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன். அந்த சுப்பு எப்படி போனாலும் எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. எனக்கு தேவை என் குழந்தை. முதல்ல பேப்பர் கொடுங்க, கம்ப்ளைண்ட் எழுதுறேன். இப்ப சொன்னீங்களே, இது நியாயம். போடுங்க. இந்தாங்க, நீங்க கேட்ட கம்ப்ளைண்ட். இது போதும் இல்ல? இது போதும் சூர்யா. அவன் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, எவன் சப்போர்ட் இருந்தாலும் சரி, அவனை என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும். நீங்க கிளம்புங்க. சூர்யா, ஒரு நிமிஷம் சொல்லுங்க. இது சம்பந்தமா திரும்ப ஏதாச்சும் தகவல் தேவைப்பட்டா நான் கூப்பிடுவேன். கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுங்க ப்ளீஸ். போ. விக்கி, சொல்லுண்ணே. நான் சொல்றதை கேட்டுக்கோ. அவனை ஏதாவது கண்டிப்பா பண்ணி ஆகணும்டா. ஒரு ரூபா சம்பாதிக்கிறது எவ்வளவு கஷ்டம், ஒரு லோடு அனுப்புறது எவ்வளவு கஷ்டம். பண்ணிடலாண்ணே. வண்டிய வழியில மடக்கிறதும் பண்றது சொல்றது புரியுதா? புரியுதுண்ணா. சரிண்ணே. ஏதாவது பண்ணி ஆகணும்டா. என்ன மாப்பிள, மச்சானை தேடி ஏன் இடத்துக்கே வந்திருக்க? என்ன காப்பி டீ ஏதாவது சாப்பிடுறியா? உன் கூட உறவு கொண்டாடலாம் நான் வரல. உன்னை அரெஸ்ட் பண்ணி ஸ்டேஷன் கூட்டிட்டு போதாங்க வந்தேன். என்னது அரெஸ்டா? நான் என்ன தப்பு பண்ணேன்? உன் மேல ஒரு ஆள் கடத்தல் வழக்கு ஒண்ணு பதிவாயிருக்கு. ஆள் கடத்தல? என்னையா சொல்ற? துபார் முத்தையா, நான் அந்த மாதிரி தப்பெல்லாம் பண்றது இல்ல. யாரோ தப்பா கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. யாரோ தப்பாலாம் கம்ப்ளைண்ட் பண்ணல. உன் பழைய பகையாளி சூர்யா தான் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காரு. சூர்யாவோட 2வது ஒய்ஃபையும் அவன் குழந்தைய நீ தான் கடத்தி வச்சிருக்கியாமே. காக்கா உட்கார பணமழை விழுந்த கதையா இருக்கு. துபார் முத்தையா, முதல்ல நீ ஒன்னு தெரிஞ்சுக்கணும். அந்த குழந்தைய கோர்ட்ல வச்சு கடத்தணும்னு நினைச்சது உண்மைதான். ஆனா நான் கடத்தல, கடத்துறவன் வேற எவனோ. அதை முதல்ல தெரிஞ்சுக்கோ. ஓ, அப்போ நீ கடத்தணும்னு நினைச்சிருக்க, அப்படிதானே? நினைச்சதுக்கெல்லாம் அரெஸ்ட் பண்ண முடியாது. அதுக்கெல்லாம் சட்டத்துல இடம் இல்ல, தெரியுமா? அதுக்கெல்லாம் இடம் இருக்கா இல்லையான்றத ஸ்டேஷன்ல போய் பேசிக்கலாம். என் கூட கிளம்பி வா. ஸ்டேஷனுக்கா? நான் எதுக்கு வரணும்? இத பாரு, நீயா என் கூட வந்த மரியாதையா இருக்கும். நானா சட்டையை பிடிச்சி இழுத்துட்டு போனேன், போன இடத்துல அசிங்கப்பட்டுருவேன். டேய், வக்கீல வர சொல்றான். சரிண்ணா. வாங்க.
லாக் எஸ் சார். என்ன மாப்ள, பெருசா ஏதோ சாதிச்சுட்டு தான் நினைச்சிட்டு இருக்கியா? அப்படிலாம் எதுவும் நினைக்கலங்க. அப்படி நினைச்சாலும் தப்பு இல்ல. இங்க பார், ஊர்ல பார்த்த வரதான் வேற, இங்க இருக்க வரதான் வேற. உன் மச்சான் ஒரு சண்டேர்னு மட்டும்தான் உனக்கு தெரியும். இவன் ஒரு ஜகஜால கில்லடின்னு போக போக தெரிஞ்சுப்ப. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லைங்க. சூர்யான்னு ஒருத்தவன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தான், அரெஸ்ட் பண்ணி ஒன்று உள்ள வச்சிருக்கேன். நான் என் கடமையை தான் செஞ்சுருக்கேன், அவ்வளோதான். இந்த பார் மாப்ள, ஏய் மூடுறியா? கான்ஸ்டபிள் இங்க வாயா. என்னைய அந்த ஆள் பாட்டுக்கு என்ன உள்ள போட்டு அவன் போய் நேரா ரூம்ல உட்காந்துட்டான். என்ன எதுன்னு விசாரிக்க மாட்டானா? விசாரியா முதல்ல. யோ என்ன வையா அந்த ஆளுக்கு? சார், அந்த ஆள் என்ன ஏதுன்னு உங்ககிட்ட விசாரிக்க சொன்னார் சார். அதெல்லாம் ஒன்றும் கிழிக்க தேவையில்ல. லாயர் வருவார்ல, அவர்கிட்டே பேசி போறான்னு சொல்லு. சரிங்க சார். சார், எதுவா இருந்தாலும் லாயர் வந்ததுக்கப்புறம் பேசிக்கலாம். அது வரைக்கும் கொஞ்சம் அமைதியா இருங்க. சார். யோ லாயர் இங்க வாயா. சார், என்னையா இவ்வளவு நேரம்? நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, ஜாமீன் ஆர்டர் இருக்கு, உங்களை ஈஸியா வெளியில எடுத்துடலாம். சார், ஜாமீன்ல எடுக்க தானே வந்த? ஆமா அங்க என்ன பேச்சு? கொண்டாங்க. சார், அப்புறம் அது வந்து அதான் வந்துட்டல, கூட்டிட்டு போ. சார், அவர் வெளியில விடுங்க. யோ அவரை திறந்து விடியா. சரிங்க. சார், இந்த லெஜர்ல ஒரு கையெழுத்து போடுங்க. இங்க எங்கயா? போலாம் சார். என்ன மாப்ள, இப்ப தெரியுதா வரதனோட பவர் என்னன்றது? போயா. உன்னை வச்சுக்கிறேன்டி. யோ வக்கீலு, ஒண்ணுமே புரிய மாட்டேதையா. இவன் எதுக்கு என்ன அரெஸ்ட் பண்ணா? ஒரு வார்த்தை என்கிட்ட கேட்கவே இல்லை. அட போலீஸ்காரனா ஒரு 4 கேள்வியாவது கேட்க கூடாது? எங்கடா மறைச்சு வச்சிருக்கேன்னு ஒரு 4 வார்த்தையாவது கேட்க கூடாது? எதுவுமே கேட்கலையா அவன்? நீ வந்ததும் டக்குன்னு ஜாமீன்ல வெளியே போன்னு சொல்லிட்டான் அவன். எதுக்கு இப்படி ஒரு வேலையை செஞ்சான் அவன்? ஒண்ணுமே விசாரிக்கலையா? என்ன சார் சொல்றீங்க? யோ நான் ஏன் போய் சொல்ல போறேன்? நான் ஸ்டேஷனுக்குள்ள வந்து 3 நிமிஷம் கூட ஆகல, தெரியுமா உனக்கு? அதுக்குள்ள நீ வந்துட்ட. நீ வந்த, லாக்அப் கதவை திறந்து விட்டானுங்க. உள்ள இருந்தவன் வெளியே போன்னு சொல்லிட்டு மறுபடியும் அவன் போய் உள்ள உட்காந்துக்கிட்டான். ஏன் இப்படி பண்றான்னு ஒண்ணுமே தெரியலையா? ஆமா சார், என்கிட்ட கூட ஜாமீன் பேப்பர்ல கையெழுத்து வாங்கிட்டு எதுவுமே கேட்கல சார். எதுக்கு இது மாதிரி பண்றான்? சரி கணேசா, வண்டி எடு. ஏன் சார், எதுவுமே அந்த ஆளை விசாரிக்காம விட்டீங்களா சார்? போகட்டும் விடியா. இல்ல சார், என்ன ஏதுன்னு கேட்கல. அந்த சுப்புலட்சுமியை அவர் தான் மறைச்சு வச்சிருக்காரு, ஒளிச்சு வச்சிருக்காரு. எங்க வச்சிருக்காரு, என்ன ஏதுன்னு 4 வார்த்தை கேட்பீங்கன்னு நானே நினைச்சேன் சார். ஆனா ஒரு வார்த்தை கூட கேட்கலையே சார். அப்படி இல்லையா, அந்த ஆளை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வந்த உடனே லாயர் வருவார்னு எனக்கு தெரியும். சொல்லி வச்ச மாதிரியே கொஞ்சம் நேரத்தில் லாயர் வந்தார். ஜாமீன் எடுக்கிற ஃபார்ம் அனுப்பினார். கையெழுத்து போட்டேன், கூட்டிட்டு போன்னு சொல்லிட்டேன். வரதங்கிட்ட போய் என்ன ஏது எங்கன்னு விசாரிச்சு என்ன ஆக போகுது? சுப்புலட்சுமி எங்கே வச்சிருக்கிறான் என்ன ஏதுங்கிற விஷயத்தெல்லாம் அவன் கோர்ட்டில் சொல்லிக்கிட்டோம். எதுக்கு நம்ம எனர்ஜி வேஸ்ட் பண்ணிக்கிட்டு? போ. ஓகே சார். சூர்யா,
நினச்சதை நினச்சபடியே நடத்தி முடிச்சிட்டேன். இனிமே உனக்கு வரதனை சமாளிக்க மட்டும்தான் டைம் இருக்கும். ஏன்னா நீ கம்ப்ளைண்ட் கொடுத்தன்னு தான் நான் வரதனை அரெஸ்ட் பண்ணியிருக்கேன். ஏற்கனவே அவன் உன் மேலே கோவத்தில் இருக்கான். அவன் உன்னை சும்மா விட மாட்டான். இதுக்கப்புறம் வாழ்நாள் புராணி அவன் கூட போராடிக்கிட்டே தான் இருக்க போகிறேன். என் தங்கச்சி மல்லிகாவை பற்றி விசாரிக்க உனக்கு இனிமே நேரமே இருக்க போகிறதில்ல. உன்னை பற்றி கவலைப்பட தான் உன் பொண்டாட்டிக்கும் நேரம் சரியாக இருக்கும். எனிவே ஆல் தி பெஸ்ட். வரதன் கூட போராடி ரிட்டையர் ஆகி வர்றதுக்குள்ளே என் தங்கச்சிக்கு நல்லபடியாக கல்யாணத்தை பண்ணி அவளுக்கு சந்தோஷமாக வாழ வச்சிருவேன். டேய் சூர்யா, வெளியே வாடா.